ஐசிசி 2024 உலகக்கோப்பை தொடர் வரும் ஜூன் மாசம் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போகுது. இந்த தொடர்ல வழக்கம் போல எந்த முறையும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போற கிரிக்கெட் போட்டியை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா 2023ஆம் ஆண்டு ஏசியா கப் மற்றும் உலகக்கோப்பையில இந்தியா பாகிஸ்தானை வின் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியால கடைசியா நடந்த 2022 T20 உலகக்கோப்பையிலும் விராட் கோலியோட மாஸ்டர் கிளாஸ்னால இந்தியா பாகிஸ்தானை வின் பண்ணி வரலாற்று வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பா 2012, 2016 வருஷங்களை தொடர்ந்து 2022 T20 உலகக்கோப்பையிலும் பாகிஸ்தானுக்கு எதிராக 3வது முறையா விராட் கோலி ஆட்டநாயகன் விருதை வின் பண்ணியிருந்தாரு. இந்திய அணியில சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கு விராட் கோலி தலைவலியை கொடுத்துட்டு வராருன்னே சொல்லலாம். இப்ப இந்திய அணி மற்றும் விராட் கோலி குறித்தும் பாகிஸ்தானோட கேப்டனான பாபர் அசாம் ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு டீமா எப்பவுமே ஆப்போனன்ட்ல விளையாடுற டீம்ஸோட பலத்தை வச்சுதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிளான போடுவோம். நாங்க எப்பவுமே ஒரு தனிப்பட்ட வீரருக்கு எதிராக மட்டும் திட்டத்தை வகுக்கிறது இல்ல, ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற 11 வீரர்களுக்கு ஏத்த மாதிரி தான் திட்டத்தை திட்டுவோம். இந்த முறை நியூயார்க்ல சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. சோ அதை பார்த்துதான் நாங்க திட்டங்களை வகுப்போம். விராட் கோலி சிறந்த வீரர்கள ஒருத்தரா இருக்கிறதுனால அவருக்கு எதிராகவும் நாங்க திட்டத்தை உருவாக்குவோம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கொடுத்த வேலையை ஏற்கனவே எங்களோட கோச்சான கேரி கிஸ்டன் ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாரு. சோ கேரி கிஸ்டன் சீக்கிரமே எங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு பாபர் அசாம் தெரிவிச்சிருந்தாரு. பாபர் அசாம் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, விராட் கோலிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய அணிக்குமே நாங்க ஸ்கெட்ச் ரெடி பண்ணுவோம் சொல்லியிருக்காரு. சோ மக்களை, இவரோட அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.